வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ லாஸ்ட் டைம் ரிவிஷன் சீரீஸில் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர்ஸ் கான்செப்டில் கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை, சிறப்பு தொடர் வரிசை. இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது இல்லாத கொஸ்டினே இருக்காது. ஸோ இதில் ஒரு டாப்பிக்கில் இருந்து ஒரு கொஸ்டின் மொத்தம் 3 கூட வரலாம். அதாவது கூட்டுத்தொடர் வரிசையிலேருந்து 1, பெருக்குத்தொடர் வரிசையிலேருந்து 1, சிறப்பு தொடர் வரிசையிலேருந்து 1, இந்த மாதிரி 3 கொஸ்டின் கூட மேக்ஸிமம் கேட்கலாம். சிறப்பு தொடர் வரிசையிலேருந்து அதிகமாக வரும். ஓகே, ஸோ ஏபி ஜிபி ஸ்பெஷல் சீரிஸ், அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அண்ட் ஸ்பெஷல் சீரிஸ், இந்த 3 டாப்பிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் இது கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்பர்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல் நம்பர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ரிமைனிங் எல்லாமே பார்ட் 2ல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் பார்க்குறதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடான பேசிக்கான ஃபார்முலாஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுனாவே போதும். உங்களுக்கு இதுக்கப்புறம் அந்த ஃபார்முலாவை ரிவைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ ஃபார்முலா இல்லாததுக்கு ஷார்ட்கட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா உள்ள டாபிக்ஸ் இந்த டாபிக் ஏபிஜிபி ஸ்பெஷல் சீரீஸு, மென்சுரேஷன், 2D 3D இதெல்லாம் நம்ம ஃபார்முலாஸை நல்லா ப்ராக்டிஸ் ஒரு டைம் பண்ணிவிட்டு அடுத்து ஃபார்முலாஸை ரிவைஸ் பண்ணிட்டே போதும் ஈஸியாக நம்மளால் மேனேஜ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்போ இந்த கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசைக்கான ஃபார்முலா என்ன? ஆக்சுவலாக கூட்டுத்தொடர் வரிசைக்கான உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு a + n - 1 × d. ஓகேவா? ஸோ nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு a + n - 1 × d. இதில் ஏ அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்மு முதல் உறுப்பு, என் அப்படின்னா உறுப்புகளோட எண்ணிக்கை, எத்தனாவது உறுப்பு. ஸோ ஒரு உறுப்புகளை எண்ணிக்கைன்னு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ எத்தனாவது உறுப்பு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். அதே போல் டி அப்படிங்கிறது பொது வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இதில் ஒரு ஈக்குவேஷன் இப்போ 2, 4, 6 அப்படின்னு எடுத்தோம்னா எல்லாத்துலேயுமே 2 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா? ஸோ அப்போது அந்த 2ங்கிறதான் பொது வித்தியாசம். ஓகே, அதே போல் இதில் லாஸ்ட் டேர்ம் அப்படின்னு இருக்கும். இது ஒரு ஃபார்முலா முக்கியமானது. அதுக்கடுத்து கூடுதல் கண்டுபிடிக்கிறதுல மொத்தம் 2 டைப் இருக்குது. கூடுதல் கண்டுபிடிக்கிறதுல மொத்தம் 2 டைப் இருக்குது. அதாவது கூடுதல் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதல், முதல் ஒரு 15 உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன அப்படின்னா லாஸ்ட் டேர்ம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம அது சம்மந்தமான கொஸ்டின் பார்க்கும்போது புரியும். ஸோ அதில் நான் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. SN = n/2 × 2a + n - 1 × d. இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்க அப்படின்னா n/2 தனியாக வரும். ஏற்கனவே இந்த உறுப்புகளோட ஃபார்முலாவில் இங்கே எனக்குள்ள ஏக்கு பக்கத்தில் ஒரு 2 மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். அவ்வளோதான். ஸோ இதுதான் நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேர்ம் கொடுத்தா கடைசி உறுப்பு கொடுத்து இங்கே மொத்த உறுப்புகளோட கூடுதல் என்ன எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ SN = n/2 × a + l, அதாவது முதல் உறுப்பை லாஸ்ட் உறுப்பையும் கூட்டி n/2 அப்படின்னு நம்ம மல்டிபிள் பண்ணாவே போதும். ஓகே, ஸோ அப்போ இந்த ரெண்டும் எந்தெந்த கண்டிஷனில் பயன்படும் அப்படின்னு பார்த்துக்கணும். முதல் ஃபார்முலா கடைசி உறுப்பு கொடுக்கல அப்படின்னா, ரெண்டாவது ஃபார்முலா கடைசி உறுப்பு கொடுத்தா, அவ்வளோ. இந்த 3 ஃபார்முலாங்கிற ரொம்ப முக்கியமானது. இன்னொரு ஃபார்முலா இருக்குது, நான் பின்னாடி நான் சொல்கிறேன். அதே போல் பெருக்குத்தொடர் வரிசையில் அந்த எத்தனாவது உறுப்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதே தான். Tn = a r⁻n - 1. இல்லை ஏங்கிற முதல் உறுப்பு தெரியும், என்ன அப்படின்னா எத்தனாவது உறுப்புங்கிறது தெரியும், ஆர் அப்படிங்கிறது பொது விகிதம். ஓகேவா? இப்போ இதில் நான் இந்த வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா டின்னு சொல்லுவாங்க. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், இது கூட்டுத்தொடர் வரிசையில். ஓகேவா? அதே இது பெருக்குத்தொடர் வரிசையில் ஆர் பொது விகிதம் கண்டுபிடிக்கிறது செகண்ட் டேர்ம் / ஃபர்ஸ்ட் டேர்ம். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா. ஓகே, உறுப்புகளோட கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு அதனையும் பார்த்தோம்னா r > 1 அப்படிங்கிற கண்டிஷனுக்கு இது யூஸ் ஆகும். என்னன்னு பாருங்க, a × r⁻n - 1. ஓகே, a × r⁻n - 1 / r - 1. ஓகே, இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. இது n > 1 இருக்கும்போது. அதே இது இதில் லெஸ் தென் அப்படிங்கிற கான்செப்ட் அடுத்தது வரும். இப்போ ஆரோட வேல்யூ ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா NA. ஓகேவா? ஸோ ஆரோட வேல்யூ = 1ன்னு இருந்தால், இந்த கண்டிஷன் தெரியுதா? r = 1ன்னு இருந்தால் SN = n × a. அவ்வளோதான். இது மோஸ்ட்லி வராது, அதிகமாக கேட்டதில்லை. மற்ற கான்செப்ட் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே அடுத்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. அதாவது முடிவுறா உறுப்புகள் வரை அப்படின்ட்டு அதோட கூடுதல் கேட்பாங்க. அதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா S∞ மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, அங்கே அந்த டாட்ன்ட்டு இதில் கொஸ்டினில் இருக்கும், அல்லது இன்ஃபினிட்டின்னு இருக்கும், அல்லது முடிவிலி அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா a / 1 - r
இதான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை பெருக்குத்தொடர் வரிசைக்கு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உறுப்புகளோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா n = L - A / D + 1. அதான் மொத்த உறுப்புகள். இப்போ வந்து 7ஆல் வகுப்படக்கூடிய 2 இலக்க எண்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணி ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா. அதே இது சிறப்பு தொடர் வரிசையில் ஒரு 6 ஃபார்முலா நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 அல்லது 5 ஃபார்முலா. இப்போ பாருங்க, சிறப்பு தொடர் வரிசையில் முதல் எண் இயல் எண்களின் கூடுதல். இயல் எண்கள் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லாம் இந்த சிறப்பு தொடர் வரிசைக்கு ஃபார்முலா எல்லாமே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற கண்டிஷனுக்கு தான் இதெல்லாம். ஸோ இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பின்னாடி நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது எதுக்காக இந்த 1லேருந்து ஸ்டார்ட் ஆனது அப்படிங்கிறது புரியும். அதுக்கான ஃபார்முலா n × n + 1 / 2. இங்கே நீங்கள் நோட் பண்ணி வைக்கிற ஃபார்முலா சராசரி கண்டுபிடிக்க யூஸ் ஆகும். நான் ஆல்ரெடி ஆவரேஜ் கான்செப்டில் அந்த ஷார்ட்கட்லாம் சொல்கிற போதும் நான் இந்த இதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, இதே இது கூடுதலை அதே ஃபார்முலா தான் அங்கே சராசரிக்கு யூஸ் பண்ணும் அப்படின்ட்டு. அதே போல் முதல் எண் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல், அதாவது 1² + 2² + 3² n². இதுக்கு n × n + 1 × 2n + 1 / 6. ஓகே, /6 நல்லா நான் வச்சுக்கோங்க. அடுத்து முதல் எண் இயலெண்களின் கணங்களின் கூடுதல். ஸோ இந்த இயலெண்களின் கூடுதலும் கணங்களின் கூடுதல் தான் அதிகமாக கேட்பாங்க. ரெண்டுமே சிமிலராக இருக்கும், ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான். இப்போ n × n + 1 / 2ன்னு இருக்கா, இங்கே பாருங்க n × n + 1 / 2 அப்படியே ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க, ஹோல் ஸ்கொயர்ன்ட்டு. அப்போ கண்டிப்பாக இதை ரெண்டு அப்படியே ரிலேட் பண்ணியே கேள்வி வைப்பாங்க, நிறையா இருக்கும். நம்ம அதை 1 by 1 பார்த்துக்கலாம். ஒரு 2-3 சம் தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னாவே கிளியராக புரிஞ்சிடும். அடுத்து முதல் எண் ஒற்றை இயலெண்களின் கூடுதல். ஓகேவா? அதாவது 1 + 3 + 5 அது n² அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிடலாம். மொத்தம் 20 உறுப்புகளோட கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் n². அந்த 20 ஸ்கொயர் பண்ணால் போதும். அதே இது கடைசி உறுப்பு கொடுத்திருந்து பாருங்க, n ஒற்றைப்படை இயலெண்களின் கூடுதல் கடைசி உறுப்பு தரப்பட்டால் அதுக்கு ஃபார்முலா இப்போ 1 + 3 + and so on. ஏன்னா ஒற்றைப்படையில் கடைசி உறுப்பு கொடுத்துருப்பாங்க. அப்போது L + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுருந்தா போதும். இதுதான். இப்போ நீங்கள் ஃபார்முலாவை தெளிவாக நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் 50% ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த கூட்டுத்தொடர் சிறப்புத்தோட பெருக்குத்தொடரில் 50% ரெடி ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது போக அதாவது டைரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி கொஸ்டின் இருக்கும். அதை அப்ளை பண்ணும்போது நம்பர் கொஞ்சம் வித்தியாசமாக ஓரளவுக்கு அந்த டெசிமல்லையோ பின்னத்தில் இந்த மாதிரி கொடுத்துருந்தா அதை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணி ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம், இதை நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா நேரமும் ஃபார்முலா அப்ளை பண்ணாமல் ஒரு சில கொஸ்டினுக்கு ஷார்ட்கட் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இதுக்கப்புறம் பின்னாடி 1 by 1 நம்ம தெரிஞ்சுக்கோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டும் கிளியராக புரியும். 1 by 1 நீங்கள் பாருங்கள். வீடியோ முழுசாக பார்த்து முடிச்சுட்டு உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கூட்டுத்தொடர் வரிசை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் கேவோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி 3 வேல்யூ கொடுத்துட்டு k + 1 3k 4k + 2 அப்போ 3 டேர்ம் k + 1ங்கிற ஒரு டேர்ம். அதாவது இது 1 அப்படிங்கிறப்பெல்லாம் k + 1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க, 3kங்கிற செகண்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க, 4k + 2 இதை தேர்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க. இதில் கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்திருந்தால் கேவோட மதிப்பு என்ன அப்படின்னு கேள்வி வைப்பாங்க. இப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் நோட் பண்ணுவோமா. இதே கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ண போகிறோம், கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் டேர்ம், அதாவது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம். இதை நீங்கள் ஈக்குவேட் பண்ணும்போது கேவோட வேல்யூ கிடச்சிரும். கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். செகண்ட் டேர்ம் என்ன 3k மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மில் 2 இருக்குது, அதனால இங்கே மைனஸ் வந்துருச்சு அப்படின்னாவே ப்ராக்கெட்டில் போட்டுருங்க k + 1 ஈக்குவல் டு தேர்ட் டேர்ம் என்ன 4k + 2 மைனஸ் செகண்ட் டேர்ம் வந்து 3k தான், அதை அப்படியே நீங்கள் 3kங்கிறத மைனஸில் நீங்கள் நோட் பண்ணிடலாம். இப்போ என்ன ஆகும், இந்த மைனஸ் வந்து உள்ள மல்டிபிள் ஆகும். அப்போ 3kலேருந்து -k -1 வரும். இப்போ 3kலேருந்து 1k போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2k மட்டும் இருக்கும், 2k - 1 இருக்கும். அதே போல் இங்கேயும் இப்போ 4k இருக்குது, இங்கே 3k மைனஸில் இருக்குது. இதை நீங்கள் சால்வ் பண்ணால் k மட்டும் இருக்கும் +2. ஓகேவா? இப்போது இங்கே k + 2ன்னு இருக்கா. இப்போ இங்கே ஒரே ஒரு k மட்டும் இந்த சைடு கொண்டு வாங்க. அப்போ 2kலேருந்து 1k மைனஸாக போயிடும், அதாவது 2k - kன்னு இருக்கும். இப்போ இந்த சைடு 2 இருக்கும், இந்த -1 ஈக்குவல் இந்த சைடு போனுச்சுன்னா +1 மாறும். கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிடுங்க. அப்போ கேவோட வேல்யூ என்ன 3. ஸோ ஆப்ஷன்
டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இதுக்கு இன்னொரு ஒரு மெத்தட் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த இதை அப்ளை பண்ண தெரியல, ஏன்னா இதுவே போதுமானது தான். ஒருவேளை இது உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் மெத்தட் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது என்ன ஆப்ஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்கிறாங்கல்ல, கூட்டுத்தொடர் வரிசையில் அமைகின்றன அப்படின்னா கேக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாக இருக்கும். கூட்டுத்தொடர் வரிசைனா என்ன, ஈக்குவலான ஒரு நம்பரால் ஆட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஓகேவா, இதுதானே. இந்த சிம்பிளான லாஜிக் தெரிஞ்சாவே போதும். இப்போ இங்கே 0ன்னு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இங்கே 0 அப்ளை பண்ணால் 1ன்னு வரும். அதுக்கப்புறம் இங்கே 0 அப்ளை பண்ணால் 0ங்கிறதே மாறிடும். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ நீங்கள் 0 அப்ளை பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது, 2ன்னு இன்க்ரீஸ் ஆகும். 0ன்னு அப்ளை பண்ணால் இந்த டேர்ம் போயிடும், 2ன்னு வரும். அப்போ இது ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகல. இது வந்து -1 வந்திருக்கு, இது பார்த்தோம் அப்படின்னா +2ன்னு வந்திருக்கு. அப்போ ஈக்குவலாக இல்லை, அப்போ 0 வராது. அதே போல் 1 நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 2 வரும். அதே போல் இங்கே 3ன்னு வரும், அதாவது இங்கே 2 வரும், இங்கே 3ன்னு வரும். ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6ன்னு வந்துடும். அப்போ ஈக்குவலாக இது வரலை. புரிஞ்சுங்களா? அதே இது 2 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இங்கே 3, இங்கே 6, இங்கே 8 2ம் 10ன்னு வந்துடும். அப்போ இதுவும் ஈக்குவலாக வரலை. இங்கே 3 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இங்கே 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஈக்குவலாக வரலை. ஸோ 3 செக் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அது வரலை அப்படின்னாவே ஆப்ஷன் டி தான் அதுக்கான ஆன்சர். இப்போ 3 அப்ளை பண்ணி பாருங்கள், இங்கே 4ன்னு வரும், 3 9, அதுக்கப்புறம் 3 12 3 14. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 5 5 இன்க்ரீஸ் ஆகி இங்கே 5 இங்கே 5, அப்போ ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கா? அப்போ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஃபார்முலா மெத்தட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் கூட்டுத்தொடர் வரிசைனா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்தால் போதும், அழகாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதே இதில் கே அப்படிங்கிறத கேங்கிறது பல ஏபிசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கேயும் நம்ம அதே போல தான் என்ன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருந்தால் ஏ ப்ளஸ் பியோட மதிப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே இருக்க 4 டேர்மு, இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இங்கே 4th டேர்ம் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ என்ன நம்ம நோட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்ன, T2 மைனஸ் T1. செகண்ட் டேர்ம் வந்து அதாவது செகண்ட் இதை நீங்கள் T3 மைனஸ் T2ன்னு அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா ஏபின்னே கிடச்சிரும். அதுக்கு பதிலாக நீங்கள் இதை ரெண்டையும் யூஸ் பண்ணலாம், அதாவது T4 மைனஸ் T3ன்னு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். T2ஓட வேல்யூ என்ன, ஏ, மைனஸ் T1ஓட வேல்யூ 18 ஈக்குவல் டு T4ஓட வேல்யூ -3 மைனஸ் T3ஓட வேல்யூ பி. ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க, ஏ ப்ளஸ் பி தானே கேட்குறாங்க. நம்ம ஏ தனியாக பி தனியாகவே கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை, ஏ ப்ளஸ் பிங்கிற மட்டும் கொண்டு வந்தால் போதும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த -b ஈக்குவல் இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் பின்னு வருமா? அப்போ ஏ ப்ளஸ் பின்னு நீங்கள் நோட் பண்ணிடுங்க. இந்த -18 ஈக்குவல் அந்த சைடு வந்துச்சு அப்படின்னா +18ன்னு மாறிடுமா? அப்போ -3 + 18. இப்போது 18ல் 3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 15. அப்போ ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 15ன்னு கிடைக்கும். ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்னாவது உறுப்பு காண்க அப்படின்னு கேள்வி வைப்பாங்க கூட்டுத்தொடர் வரிசையில். ரொம்ப சிம்பிளானது, அவங்க ஒரு சீரீஸ் கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அதில் அவங்க ஏதாவது ஒரு உறுப்பு கேட்பாங்க. என்னாவது உறுப்பு என்ன அப்படின்னு கேள்வி வைப்பாங்க. ரொம்ப சிம்பிளானதானே, Tn ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 டி. இதான் அந்த என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு. இல்லை அந்த அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ல இருந்து ஏ என்ன, ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் 7, அதே போல் டி என்ன அப்படின்னு தெரிஞ்சு வைக்கணும். ஒவ்வொன்றிலையும் வந்து 3 3 இன்க்ரீஸ் ஆகுதா, 7 + 3 10, 10 + 3 13. நீங்கள் 3 3 அதாவது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னா T2 மைனஸ் T1 போட்டு பாருங்கள். செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம், அப்போ 10 - 7 3. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டி கண்டுபிடிச்சலாம். என்ன அப்படிங்கிறது அவங்க கேட்டிருக்க அந்த 20வது உறுப்பு. ஓகேவா? இது சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ T20 ஈக்குவல் டு ஏங்கிறது 7 ப்ளஸ் இங்கே n - 1னா 20லேருந்து 1 மைனஸ் பண்ணி டேரெக்டாகவே நீங்கள் நோட் பண்ணிடுங்க. அதாவது 20 - 1னா 19 நோட் பண்ணிடுங்க. டியோட வேல்யூ 3. அப்போ 7 ப்ளஸ் 19 × 3, இல்லை 19 × 39 27க்கு 7. இதே நீங்கள் ஒரே ஸ்டெப்லேயே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஏன் அப்படின்னா யூனிட் டிஜிட் மாறி மாறி இருக்கா ஆப்ஷனில். அப்போ 7ஓட இந்த 7 கூட்டணும் அப்படின்னா என்ன, கூட்டல் தானே, கூட்டணும் அப்படின்னா லாஸ்ட்டில் 4 வரணும். ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் இதையும் மல்டிபிள் பண்ணாவே உங்களுக்கு அதுதான் ஆன்சர் கிடச்சிரும். 27, இங்கே 5 அப்படிங்கிறது 57ன்னு கிடைக்கும். 7 + 57 64. ஸோ 64 அதற்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்கள், 2024 கேட்டது.
ஸோ இங்கே கொடுத்துருக்க வேல்யூ கலப்பினத்துலையும் வந்திருக்கு. ஓகே, அப்போ 2 கமா இந்த வேல்யூ கலப்பினத்தில் இருக்கா, இதை பின்னமாக மாற்றிருங்க. என்ன வரும்? 2 6 6 + 1 7 7/2ன்னு வரும். அடுத்து 5, அடுத்ததும் கலப்பினத்தில் வந்திருக்கு. அப்போ 12 + 1 13/2. இப்போது இதில் டியோட வேல்யூ இதை கூட்டுத்தொடர் வரிசை தான், அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் 21வது உறுப்பு என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. இதை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒன்று கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ மொதல் உறுப்பு 2, டியோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ செகண்ட் டேர்ம் 7/2 - 2 இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 3/2ன்னு கிடைக்குமா? அதாவது 2 4 7 - 4 3 3/2 தான் டியோட வேல்யூ. ஓகேவா? இதில் இருந்து என்னோட வேல்யூ அவங்க சொல்லியிருக்க 21. இப்போ நம்ம உறுப்பு கண்டுபிடிக்க நோட் பண்ணுவோமா? T21 = A + n - 1. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபார்முலா எழுதி நீங்கள் எழுதலாம். n - 1 × D. இதில் வந்து ஏவோட வேல்யூ 2 + n - 1 என்ன? என்னோட வேல்யூ 21னா 21 - 1 20 இன்ட்டு 3/2. டியோட வேல்யூ 3/2 தானே. ஸோ இதை அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 10ன்னு கிடைக்கும். 2 + 10 × 3 30. ஓகேவா? அப்போ ஆன்சர் 32 தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இதே ஃபார்முலாவை கரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி கலப்பினத்தில் வந்திருந்தாலுமே கூட அதை அழகாக இப்படி சேஞ்ச் பண்ணிடலாம். டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதா நீங்கள் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பவர் வேல்யூவில் வச்சு இங்கே அந்த 85வது உறுப்பு என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இது வந்து கூட்டுத்தொடர் வரிசையா அல்லது பெருக்குத்தொடர் வரிசையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அந்த வார்த்தை மென்ஷன் பண்ணலை அப்படின்னா இங்கே கவனிங்க என்ன சீரீஸ்ன்ட்டு x⁴3/2 அதுக்கப்புறம் x², அதுக்கப்புறம் x⁴5/2 இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இப்போ பேஸ் எக்ஸும் காமனாக இருக்கா, பவர் வேல்யூ மட்டும் மாறுதில்ல. அப்போ அந்த பவர் மட்டும் நோட் பண்ணுங்க. இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 3/2 அதே போல் 2 5/2. இப்போ நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம்ல ஒரு பின்னம் கலப்பின்னம் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு. பின்னமும் முழு எண்ணம். இதில் இருந்து ஏவோட வேல்யூ என்ன, அதாவது 1ன்னு நம்ம நோட் பண்ணிடலாம். டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது செகண்ட் டேர்ம் -1. அப்போ என்ன வரும்? 1/2 எல்லாத்துலேயுமே 1/2 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இன்க்ரீஸ் ஆகும்போது அடுத்தடுத்த டேர்ம் வருது. ஓகேவா? ரைட். இப்போது இதில் இருந்து இது கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு நம்மளுக்கு நல்லா கிளியராக தெரியுது. இப்போ 85வது உறுப்புன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா Tn = A + n - 1 × D. இந்த ஃபார்முலாவில் இந்த ஏவோட வேல்யூ 1 ப்ளஸ் என்னோட வேல்யூ 85னா -1 84 × 1/2. அப்போ இங்கே அடிச்சு கொடுத்தா அப்படின்னா 42 வரும். 42 + 1 43. அப்போது எக்ஸோட பவரில் 43 வரணும். இதுதான் அந்த 85வது உறுப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். x⁴43 இதான் அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ எழுத்து கிளியராக தெரியல அப்படின்னா நான் சொல்லக்கூடியதை எழுதுறத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் நான் ஷார்ட் வீடியோவிலே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். சூப்பரான ஷார்ட்கட் இருக்குது, பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சலான்ட்டு. 5வது உறுப்பின் 5 தடவையும், இங்கே 5வது உறுப்புன்னு சொன்னால் 5 தடவைன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே போல் 8வது உறுப்பின் 8 தடவை, 8வது உறுப்புன்னு சொன்னாங்கன்னா 8 தடவை நோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது 2 சமமாக இருந்தா, ஸோ ஈக்குவல் நான் நோட் பண்ணிட்டேன். சமமாக இருந்தால் 13வது உறுப்பு என்ன அப்படிங்கிற கேள்வி கேட்டிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். இதுக்கு எப்பயுமே ஒரு ஆன்சர் தான். அதாவது 5வது உறுப்புன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 8வது உறுப்பு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5ஐயும் 8ஐயும் கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 13 கிடைக்கும்ல. அந்த 13வது உறுப்பு தான் இங்கே கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் எப்பவுமே 0. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக. இது நான் ஷார்ட்கட் வீடியோவில் இன்னொரு கொஸ்டின் நான் சொல்லியிருந்திருப்பேன். ஓகே, பார்க்காம பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பாருங்க, இதுலேயே அடுத்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க பாரு. 2024 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. இதுக்கும் ஆன்சர் 0 தான். இப்போ நான் சொல்கிறேன் எப்படி கண்டிஷன் இருக்குன்னு பாருங்கள். 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கிற்கு சமம் எனில் 24வது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 9வது உறுப்பு 9 மடங்கு சொல்லிட்டாங்க, 15வது உறுப்பு 15 மடங்கு சொல்லிட்டாங்க. அப்போ 9ஐயும் 15ஐயும் கூட்டினா நமக்கு 24. அந்த 24 தானே இங்கே உறுப்பு, அந்த உறுப்பை தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னாவே ஆன்சர் 0 தான். சிம்பிளானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஒவ்வொரு ஷார்ட்கட்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா தெளிவாக பாருங்கள். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி விகிதம் கான்செப்டில் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ஏபிஎல், அப்போ ஏபின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. 10வது மற்றும் 14வது உறுப்பின் விகிதம் அப்படின்னு நோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் 10வது உறுப்பு அப்படிங்கிறது என்ன,
அது ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்முலாவிலேருந்து இங்கே நோட் பண்ணணும். 10வது உறுப்பு அப்படின்னா என்னோட வேல்யூ 10, 14வது உறுப்பு அப்படின்னா என்னோட வேல்யூ 14. அப்போது நம்ம ஜென்ரல் ஃபார்முலா அதாவது உறுப்புங்கிறதுல a + n - 1 அப்படி 1 × dங்கிறதுல நம்ம என்னோட வேல்யூ தான் தெரியும். அதை மட்டும் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? a + 10ல் 1 போச்சு அப்படின்னா 9, 9d. இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணி டியில் நீங்கள் டேரெக்டாக நோட் பண்ணிடுங்க. இப்போ வீதம் கொடுத்தனா டிவைடில் நோட் பண்ணுறேன். என்னன்னா 14வது. அப்போ a + 13d. புரிஞ்சுங்களா? இது 10வது உறுப்பு, இது 14வது உறுப்பு. வீதம் கொடுத்தனால டிவைடில் நோட் பண்ணுறேன். எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 8/11க்கு ஈக்குவலாக இருக்குது. நான் இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி a வேல்யூ என்ன d வேல்யூ என்னன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 11ஓட இந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணோம். இந்த டேம் அப்படியே இங்கே நோட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ மல்டிபிள் பண்ணுங்கள். 11ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 11a + 99d ஈக்குவல் டு இங்கே 8a + 8 × 13 80 + 24 104d. இப்போ பெரிய ஏவில் பெரிய வேல்யூ சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணுங்கள். 11aலேருந்து 8a போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 3a ஈக்குவல் டு அதே போல் இந்த வேல்யூ தான் இந்த சைடு வந்திருக்கு. அப்போ 99 ஈக்குவல் அந்த சைடு போயிடும். அப்போ -99dன்னு இருக்கும். 104ல் 99 போனுச்சுன்னா 5d. இப்போ இதில் இருந்தே ஏவோட வேல்யூ என்ன டியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சலாம். ஏவோட வேல்யூ ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்கோ அதுதான் ஏவோட வேல்யூ. ஏவோட வேல்யூ 5. டியோட வேல்யூ ஈக்குவல் டு இந்த சைடு என்ன இருக்கோ அந்த என்ன நம்பர் இருக்கோ அதுதான். அப்போ டியோட வேல்யூ 3. இதை நீங்கள் அடுத்தது அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 6வது மற்றும் 16வது விகிதம்னு கேட்டிருக்காங்கல்ல. அப்போ இதே மாதிரியே நீங்கள் 6ஐயும் 16ஐயும் நோட் பண்ணிடுங்க. a + 6ஓட விகிதம் அப்படின்னா 5d டிவைடட் பை வீதம் கேட்டால் டிவைட் நோட் பண்ணுறேன். 16 அப்படின்னா a + 15d. இப்போ வேல்யூலாம் அப்ளை பண்ணி இங்கே நோட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 5 தானே. ஸோ அப்போ 5 + 5 × டியோட வேல்யூ 3 டிவைடட் பை அதே போல் தான் 5 + 15 × 3 வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். மேலே 15ன்னு வரும். 5 + 5 20ன்னு கிடைக்குமா? ஓகேவா? அதே போல் இங்கே கீழே பார்த்தோம் அப்படின்னா 15 × 3 45, 45 + 5 50. இதை சிம்பிளை பண்ணால் 2/5ன்னு கிடைக்கும். அப்போ 2:5 தான் இந்த 6க்கும் 16க்கும் உள்ள வீதம். 2:5. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அவங்க வீதம் கொடுத்துருந்தா இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மெத்தட் பாருங்கள். ஜென்ரல் ஃபார்முலா இது வந்து என்ன அப்படின்னா நம்ம எந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ண தேவையில்ல. அவங்க கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில் அந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ a1ஓட வேல்யூ -1 சொல்லிட்டாங்க. ஜென்ரல் ஃபார்முலா an = an - 1 டிவைடட் பை a + 1 + 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ தெரியாதவங்க இங்கிலீஷ் கொஸ்டினே தெளிவாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இதில் a2, a3 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ a2 அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் n = 2 நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளை பண்ணோம்னா மேலே என்ன வரும்? a2 - 1 என்ன வரும்? 1ன்னு வரும். டிவைடட் பை இங்கே 2 + 2 4ன்னு கிடைக்கும். ஓகேவா? a1ஓட வேல்யூ என்ன? -1 தானே. அப்போ -1/4 இதுதான் a2ஓட வேல்யூ. ஆப்ஷனில் -1/4 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி அண்டு டி இதில் தான் இருக்குது, இதில் இல்லை. அதனால் ஏசியை நம்ம யோசிக்க தேவையில்ல. அதுக்கு அடுத்தது இப்போ a3ன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே என்னோட வேல்யூ நம்ம அப்ளை பண்ணணும்? 3ன்னு அப்ளை பண்ணணும். அப்போ a2 டிவைடட் பை 5 அப்படின்ட்டு வரும். ஓகேவா? இப்போ இதில் அவசரப்பட்டு நீங்கள் 5 இது கான்செப்ட் யோசித்துற வேணாம். நல்லா கவனிங்க. a2ஓட வேல்யூ மைனஸ் தானே, -1ங்கிறதானே. அப்போ மேலே -1/4ன்னு நம்ம அப்ளை பண்ணுவோம் 5. இப்போ இந்த டேம் கண்டிப்பாக மைனஸில் தான் வரணும். ஆனால் ஆப்ஷன் பி கவனிச்சிங்கன்னா ப்ளஸில் வருது. ஆப்ஷன் டி மட்டும் தான் மைனஸில் வருது. ஸோ ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இப்போ இங்கே 4 இந்த சைடு டிவைடில் போணுச்சுன்னா 4 × 5 என்ன ஆகும்? 20 ஆகுமா? அப்போ -1/20 இது அதுக்கான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த ஜென்ரல் ஃபார்முலா கான்செப்ட்லேயே அடுத்த மாடல் பாருங்கள். கொடுத்த வருஷம் எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா கொடுத்து அவங்க a9 அவங்க ஒரு உறுப்பை கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்போ a9 கேட்டிருந்தாங்கன்னா n = 9ன்னு நீங்கள் டேரெக்டாக இங்கே அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணிடலாம். ஸோ அப்ளை பண்ணோம்னா பாருங்கள் 9 + 2 என்ன? 11ன்னு வருமா? மேலே 11ன்னு வர ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் டி தான் இது அதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஜென்ரல் ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேள்வி கேட்டிருக்காங்கிறத நீங்கள் கவனிக்கணும். எண் உறுப்புகளோட கூடுதலுக்கான ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. அவங்க கேட்குறது 10வது உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இங்கேயும் வந்துட்டு என்னோட வேல்யூ 10 நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா
முதல் 10 உறுப்புகளோட கூடுதல் தான் கிடைக்கும். ஓகே, அவங்க என்ன ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துருக்காங்கிறத கவனிக்கணும். என்ன கேள்வி கேட்டாங்க, இப்போ 10 உறுப்புகளோட கூடுதல் என்னன்னு கேட்டாங்கன்னா டேரெக்டாக என் வேல்யூ 10 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆனால் 10வது உறுப்பை மட்டும் கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் n=1ன்ட்டு அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போது மொதல் உறுப்புன்னு சொன்னாலும் சரி, மொதல் உறுப்போட கூடுதல்னு சொன்னாலும் சரி, ரெண்டு சேம் நம்பர் தானே கிடைக்கும். ஏன்னா ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது, அதை கூட்டினாலும் அதே உறுப்பு தான் கிடைக்கும். அப்போ n=1 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க. அப்போ T1 அப்படின்னு பார்க்கும்போது கூடுதல் ஒன்றுன்னு நம்ம பார்த்தாலுமே கூட ஃபஸ்ட்டு டேர்ம் தான். அப்போது 5 + 3 / 2. 5 + 3 என்ன 8/2. அப்போ அடிச்சு கொடுத்தோம்னா 4. அப்போது முதல் உறுப்பு 4. இப்போது இதே ஃபார்முலாவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா n=2ன்னு சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஆனால் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 2 உறுப்புகளோட கூடுதல் தான் கிடைக்கும். அதை மறந்துடக்கூடாது. அப்போ 2 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். இங்கே பவரில் 2 ஸ்கொயர்னா 4ன்னு வரும். 4 × 5 20ன்னு இருக்குமா. ஸோ 20 ப்ளஸ் இங்கே 2. அப்போது 2 6 / 2 ஏன்னா வரும் 26/2. இதை அடிச்சு கொடுத்தோம்னா 13. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, முதல் உறுப்பு 4ன்னு கிடச்சி 2 உறுப்பை கூட்டுனா 13ன்னு கிடைக்குது. அப்போது ரெண்டாவது உறுப்பு என்ன சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு 13ன்னு கிடைக்கும், 9ன்னு சப்ஸ்டிட் பண்ணால். புரிஞ்சுங்களா எப்படி 9 நான் கொண்டு வந்தேன்ட்டு. மொத்தம் 2 உறுப்பு அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி 2 உறுப்புகளோட கூடுதல் என்னங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்போது முதல் உறுப்பு ஆல்ரெடி 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன வேல்யூ இங்கே இருந்தால் இந்த ரெண்டையும் கூட்டுனா நமக்கு 13 கிடைக்கும். இதான் நீ யோசிக்கிற. இப்போ இது ரெண்டே போதுமானது. இதில் இருந்து ஏவோட வேல்யூ 4ன்னு டியோட வேல்யூ 5. ஏன்னா இதுலேருந்து 4லேருந்து 5 கூட்டினா தான் 9 வரும். ஓகே, அப்போ 5 5 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதுலேருந்து அவங்க என்ன கேட்குறாங்க, 10வது உறுப்பு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இப்போ தான் நம்ம எப்பயும் போல் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். 10வது உறுப்புனா T10 = A + n - 1 × D. அப்போ ஏவோட வேல்யூ 4 ப்ளஸ் என்னோட வேல்யூ 10ன்னு கேட்டனால 9, டியோட வேல்யூ 5. அப்போது 4 + 35 45. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 49. அப்போது 10வது உறுப்பு என்ன 49. ஆப்ஷன் டி தான் அதற்கு, ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா கொடுத்துருந்தாலுமே அவங்க கூடுதல் கொடுத்து இத்தனாவது உறுப்புன்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கான்செப்ட் பாருங்கள், எண்ணிக்கை அப்படிங்கிறது. ஸோ இதில் கவனிச்சிங்க அப்படின்னா 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயலெண்கள் எண்ணிக்கை என்ன. இந்த மாதிரி கான்செப்டில் ரொம்ப சிம்பிளாக கேள்வி விட்டுருவாங்க. அதாவது 9ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயலெண்கள் எண்ணிக்கை என்ன, 7ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயலெண்கள் எண்ணிக்கை என்ன, 8ஆல் வகுப்படக்கூடிய 2 இலக்க இயலெண்கள் எண்ணிக்கை என்ன. இந்த மாதிரி ஈஸியாக ஆன்சர் நிறையா கேள்வி கேட்டுருவாங்க. ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இப்போ நம்ம உறுப்புகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, n = L - A / D + 1. இதுதான் அந்த ஃபார்முலா. ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம்ல. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சீரீஸ் நம்ம கொண்டு வந்துடணும். என்னென்னா 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயலெண்கள். இப்போ 3 இலக்க இயலெண்களே சின்னது என்ன 100 அப்படிங்கிறதானே. இப்போ இந்த 100 நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், முழுசாக டிவைட் ஆகாது. இப்போது 1 6 6 பேலன்ஸ் 40. இந்த 40ஓட 2 கூட்டினா தானே நம்மளுக்கு 42ன்னு வந்து 6ஆல் டிவைட் ஆகும். அப்போது 102 தான். இப்போ இங்கே 2 தானே கூட்டியிருக்கோம், அதே போல் 100லேயும் அந்த 2 கூட்டிடணும். அப்போது 102 தான் மிகச்சிறிய 3 இலக்க இயலெண் 6ஆல் வகுப்படக்கூடிய எண். ஓகேவா. இந்த 102 தான் 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயலெண்களை சின்னது. இப்போ அதே போல் பெருசு நம்ம கண்டுபிடிக்கணும். 999 தான் இருக்கிறதுலே பெரிய 3 இலக்க இயலெண். இதே நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 6 6 பேலன்ஸ் 3 39னா 6 6 36 பேலன்ஸ் 3. இங்கேயும் 39 இருக்கும். 6 6 36 தான் கொண்டு வர முடியும், மீதி 3 நிற்கும். இங்கே அந்த மீதியை மைனஸ் பண்ணிடணும் 999. அப்போ என்ன வரும் 996. இதுதான் அந்த மிகப்பெரிய 3 இலக்க இயலெண் 6ஆல் வகுப்படக்கூடியது. அப்போது 102ங்கிறது இருக்கிறதுலே மிகச்சிறியது, 996ங்கிறது இருக்கிறதுலே பெரிய 6 இலக்க இயலெண். இந்த கான்செப்ட் தான் நம்ம இந்த 2 வேல்யூ தான் நோட் பண்ணணும். இதில் ஏ அப்படிங்கிறது 102, எல் அப்படிங்கிறது 996. அப்போது ஃபார்முலா என்ன நோட் பண்ணியிருந்தோம், n = L - A. அப்போ 996 மைனஸ் ஏ வேல்யூ 102 / D. டிங்கிற வேறு ஒன்றும் இல்லை, 6 6 ஒரு டைம் 6 6 தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ 6 + 1 996ல் 102 போணுச்சுன்னா ஸோ 4. அடுத்தது 9 0 அப்படியே நோட் பண்ணிடலாம். 9ல் 1 போணுச்சுன்னா பேலன்ஸ் 8.
பை 6 ப்ளஸ் 1. இப்போ இங்கே ஒரு 6 பேலன்ஸ் 2 29 அப்படின்னா 6 நாங்க 24 பேலன்ஸ் 5 54 9. ஓகேவா? 9 6 54. இப்போ 149 ப்ளஸ் 1 என்ன? 150. அப்போ 150 எண்கள் இருக்கு. 6ஆல் வகுப்படக்கூடிய 3 இலக்க இயல் எண்கள். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஃபார்முலாங்கிறது இந்த எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதே ஃபார்முலாவே இன்னும் ஒரு சில மெத்தடுக்கெலாம் யூஸ் ஆகும். ஒன்று பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ ரிவர்ஸில் அப்படியே கொடுத்துருக்காங்க. 16 11 6 1 அப்படியே வந்து -54ங்கிற உறுப்பு எத்தனாவது உறுப்பு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் உறுப்பு கண்டுபிடிக்கிற SN = A + n - 1 × Dன்னு இருக்கா? இல்லை அந்த n என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சாங்கன்னாவே இது 154 எதோட எத்தனாவது உறுப்புங்கிறத தெரிஞ்சிடும். இப்போ இங்கே நீங்கள் 154 54 தான். ஸோ இங்கே அந்த 54 நோட் பண்ணிடுங்க. ஏவோட வேல்யூ 16 ப்ளஸ் n - 1 அப்படியே நோட் பண்ணிடுங்க. டியோட வேல்யூ ஒவ்வொருட்டையும் எத்தனை 5 5 குறைஞ்சிக்கிட்டே வருதா? ஸோ குறையுது அப்படின்னா மைனஸில் நோட் பண்ண மறந்துடக்கூடாது. அப்போது டியோட வேல்யூ -5. இப்போது இந்த ப்ளஸ் 16 இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா -16ன்னு மாறும். ஓகே, -16ன்னு வரும். இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 6 4 0 பேலன்ஸ் 1 இங்கே 70ன்னு வரும். ஓகேவா? -70 ஈக்குவல் இங்கே n - 1 இந்த -5. இப்போ நீங்கள் -5ஐயும் இந்த வேல்யூமே கூட நீங்கள் கேன்சல் பண்ணலாம். அதாவது -5 இங்கே மல்டிபிள் இருக்குது, இந்த சைடு 9 டிவைடில் வரும். அப்போ நீங்கள் ப்ளஸ் இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். 1 5 5 இங்கே 1 5 5 4 14 அப்படிங்கிறது கிடைக்குமா? இப்போது இந்த 14 எப்படி இருக்குது? n - 1ஓட வேல்யூ 14ன்னு இருக்குது. இதுலேருந்து என்னோட வேல்யூ என்ன? -1 இந்த சைடு போணுச்சு அப்படின்னா +1 மாறிடும். அப்போது இங்கே 15 அப்படிங்கிறது கிடைக்குமா? என்னோட வேல்யூ 15. ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி தான் நம்ம இதுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் அப்படி ரிவர்ஸ்லேயே நீங்கள் செக் பண்ணிடலாம். ஆர் நீங்கள் இந்த வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்னோட வேல்யூ எந்த வேல்யூ அப்ளை பண்ணால் நமக்கு 54 கிடைக்கும். இப்படியும் கூட நீங்கள் ஆப்ஷனில் இருந்து நீங்கள் செக் பண்ணலாம். ஓகே, ஸோ அது உங்களுக்கு நீங்கள் நாளையுமே செக் பண்ணுற மாதிரி ஒரு சில நேரத்தில் வந்துடலாம். அப்போ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதில் கொஞ்சம் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி லைஃப்பில் நடக்கிறத வச்சு கொஸ்டின் கேட்டுருவாங்க. இதெல்லாம் நம்ம நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கோம். LCM அண்ட் HCFலையும் பார்க்குறோம். அதே போல் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மென்சுரேஷன் பார்ட்லேயும் வரும். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள். ஒரு விளையாட்டுத் தொடரில் முதல் வரிசையில் 43 மாணவர்களும், 2ஆம் வரிசையில் 38 மாணவர்களும், 3ஆம் வரிசையில் 33 மாணவர்களும் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? அப்போ முதல் வரிசையில் 43, 2ஆவது வரிசையில் 38, 3ஆவது வரிசையில் 33 இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. கடைசி வரிசையில் 3. இந்த விளையாட்டுத் தொடரில் மொத்தம் எத்தனை வரிசையில் உள்ளன? இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இதில் கொஸ்டினை கவனிக்கணும். முதல் டேர்ம் இருக்குது, கடைசி டேர்ம் இருக்குது. எத்தனை வரிசைன்னு கேட்டாங்கன்னா n உறுப்போட எண்ணிக்கை தான். அப்போ l - a / d + 1. எல்லோட வேல்யூ என்ன? 3. கடைசியாக இருக்குது l. ஏவோட வேல்யூ என்ன? 43. அப்போ -43 / டியோட வேல்யூ ஒவ்வொருட்டையும் எத்தனை குறைஞ்சிட்டே வருது? 5 5 குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ -5 தான் டியோட வேல்யூ. அப்போ -5 + 1. இப்போ என்ன வரும்? மேலே -40 / -5 + 1. இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1 5 8 5 40. அப்போது 8 + 1 9. மொத்தம் எத்தனை வரிசை? 9 வரிசை இருக்குது. அப்போ அந்த 3ங்கிறது 9ஆவது வரிசை. அப்போ மொத்தம் 9 வரிசை இருக்குது அப்படிங்கிறத அழகாக நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி நடு உறுப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டுருவாங்க. கொஸ்டினை பாருங்கள். 4 7 10 and so on 118 என்ற முடிவுறு கூட்டுத்தொடரில் நடு உறுப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இந்த வேல்யூ நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருக்க சீரீஸில் ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குது, லாஸ்ட் டேர்ம் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு எண்ணிக்கையை நோட் பண்ணிடணும். அப்போ என்ன? n = l - a / d + 1. அப்போ எல்லோட வேல்யூ 118 மைனஸ் ஏவோட வேல்யூ 4 / டியோட வேல்யூ ஒவ்வொன்றையும் 3 3 இன்க்ரீஸ் ஆகுதா? 4 + 3 7, 7 + 3 தான் 10. அப்போ 3 3 இன்க்ரீஸ் ஆகுதா? டியோட வேல்யூ 3 + 1. 118ல் 4 போனுச்சுன்னா 114 / 3. இதை அடிச்சு கொடுத்தோம்னா 1 3 3. இங்கே 3 9 பேலன்ஸ் 2 24, 8 3 24 + 1. மொத்தம் 39 உறுப்புகள் இருக்குது. என்னோட வேல்யூ என்ன? 39. இப்போ இங்கே இருக்கிறதுல கண்டிப்பாக ஒற்றைப்படை எண்ணு தான் வரும். ஓகேவா? இந்த மாதிரி கூட்டுத்தொடர் கான்செப்டில். ஏன்னா அப்போ தான் நடு உறுப்புங்கிறதே கண்டுபிடிக்க முடியும்.
இப்போ 39 உறுப்பு இருக்குது அப்படின்னா இதிலிருந்து நடு உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒற்றைப்படை எண்ணோட 1 கூட்டிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 40/2ன்னு வருதா? இப்போ இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 20ன்னு வரும். 20வது உறுப்பு தான் அந்த நடு உறுப்பு. புரிஞ்சுங்களா? 20வது உறுப்பு தான் நடு உறுப்பு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ தான் நம்ம இந்த இன்னொரு ஃபார்முலா இத்தனாவது உறுப்புக்கான ஃபார்முலா இருக்குல்ல, Tn = a + n - 1 × d. இப்போ இதில் ஏவோட வேல்யூ ஃபஸ்ட்டு டைம் என்னன்னு பார்த்தோம், ஏங்கிறத 4ன்னு பார்த்தோமா? ஸோ 4 அப்ளை பண்ணிடுங்க. ப்ளஸ் என்னோட வேல்யூ 20வது உறுப்பு தானே, 20 - 1 19 இன்ட்டு டியோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம், 3ன்னு பார்த்தோம். அப்போ 4 + 19 × 3 30 27 57 57 + 4 61 இருக்கா? ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ நடு உறுப்புன்னு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம என்ன சேஞ்சஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக நம்ம நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இறுதி உறுப்புன்னு கேள்வி வைப்பாங்க. இறுதியிலிருந்து இத்தனாவது உறுப்புன்னு கேட்பாங்க. அதை எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஸோ இந்த கொஸ்டினில் ஒரு கண்டிஷன் இருக்குது, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இறுதி உறுப்புல இருந்து 12வது உறுப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. -2 -4 -6 -10 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ல இருந்து ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எல்லா டேமும் மைனஸ்ல தானே இருக்கு. அப்போ அந்த 12வது உறுப்பு, அதாவது இறுதியிலிருந்து 12வது உறுப்பும் மைனஸ்ல தான் வரணும். ஓகேவா? புரிஞ்சா? அப்போ இந்த ப்ளஸ்ல வரக்கூடியது நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து கவனிங்க, எல்லாமே இரட்டைப்படை எண் தான். மைனஸ்ல வந்திருந்தாலும் எல்லாமே இரட்டைப்படை எண் தான். அப்போ இங்கே 73ங்கிறது ஒற்றைப்படை எண். அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா மீதி ஆப்ஷன் சி தான் அதற்கான ஆன்சர். -78 தான் அந்த 12வது உறுப்பு. ஓகேவா? இப்போ சார் இன்னொரு ஆப்ஷனுமே இரட்டைப்படையுமே மைனஸ்ல இருந்தால் நாங்கள் எப்படிங்க சார் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம்? அதுக்கு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தட். இறுதி உறுப்புல இருந்து 12வது உறுப்பு காண்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மொத்தம் இங்க கொடுத்துருக்க சீரீஸ்ல இருந்து எத்தனை உறுப்பு, நம்ம எப்படி நடு உறுப்பு கண்டுபிடிக்கிற பார்த்தோம், அதே போலயே என்னோட வேல்யூங்கிறத கண்டுபிடிக்கணும். நீங்க அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலும் சரி, இவங்க கொடுத்துருக்க சீரீஸ்ல அழகா கண்டுபிடிச்சலாம். எல்லாமே மொத்தம் 1ல இருந்து 100 வரைக்கும் உள்ள இரட்டைப்படை நம்பரா எடுத்திருக்காங்க. அப்போ 1ல இருந்து 100 வரைக்கும் 50 இரட்டைப்படை எண் இருக்கு. அப்போ என்னோட வேல்யூ 50. புரிஞ்சுங்களா? மொத்தம் 1ல இருந்து இப்போ 2ங்கிறது அடுத்து 4 இதை மட்டும் சூஸ் பண்ணி மொத்தம் 50 இதை மட்டும் இரட்டைப்படை எண் இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ என்னோட வேல்யூ 50. இப்போ இறுதியில இருந்து 12வது உறுப்புன்னு கேட்டதுனால நீங்கள் நல்லா கவனிக்கணும். இங்கே நம்ம 12 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 38ன்னு கிடைக்கும். இப்போ இன்னும் இதோட முடிச்சிடக்கூடாது. உடனே 38வது உறுப்பு தான் அந்த இறுதியிலேருந்து 12வது உறுப்புன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது, தப்பாக நினச்சிடக்கூடாது. இதுல இருந்து இறுதி உறுப்பு 12, இறுதி அந்த 12வது உறுப்பு அப்படின்னா இதோட +1 நீங்கள் ஆட் பண்ணிட்டு தான் இந்த 39ன்னு வரும் பாருங்க. இதுதான் இறுதி உறுப்பு. உங்களுக்கு சிம்பிளாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. இப்போ 1ல இருந்து ஒரு 10 உறுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1ல இருந்து 10 உறுப்பு. ஓகேவா? இப்போ இறுதியில இருந்து 4வது உறுப்பு காண்க அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ நம்ம மொத்தம் இருக்க 10ல இருந்து இறுதியில இருந்து 4வது உறுப்பு காண்கனா இங்கே நாங்கள் 4 மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி 6ன்னு கிடைக்கும். இப்போ இது என்ன 6ங்கிறது என்ன, 6வது உறுப்பு தானே. அப்போ இங்கே நம்ம 6வது உறுப்பை தான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் இறுதியில இருந்து 4வது உறுப்பு என்ன வரும்னு பாருங்க. 9ங்கிறது மொதல் உறுப்பு, சாரி 10ங்கிறது 1வது உறுப்பு, 9ங்கிறது 2வது உறுப்பு, 8ங்கிறது 3வது உறுப்பு, 7 தான் 4வது உறுப்பு. அப்போ இறுதியிலிருந்து 4வது உறுப்புங்கிறது 7 தானே. அப்போ நம்ம 6ங்கிறதுனால தானே இதை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ கண்டிப்பாக இந்த கண்டுபிடிச்சதுல இருந்து +1 ஆட் பண்ணோம்னா 7ன்னு கிடைக்கும். இதுதான் இறுதியிலிருந்து. அந்த கான்செப்ட் படி தான் இங்கே ப்ளஸ் நோட் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுங்களா? அப்போ இறுதியிலிருந்து 12வது உறுப்புனா எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத இந்த கண்டிஷன் கரெக்டாக வச்சுக்கணும். ஓகேவா? நடு உறுப்புக்குனா என்ன கண்டிஷன், இறுதியிலிருந்து இந்த உறுப்பு அப்படின்னு என்ன கண்டிஷனுங்கிறத எல்லாம் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ நம்ம என்னன்னா அந்த 39வது உறுப்பு கண்டுபிடிச்சா போதும், இறுதியிலிருந்து 12வது உறுப்பு நம்ம கண்டுபிடிச்சோன்னு அர்த்தம். ஓகேவா? பாருங்க, Tn = a + n - 1 × d. ஏவோட வேல்யூ என்ன, -2. ஈக்குவேஷன் பாருங்க, -2ல தானே ஆரம்பிக்குது. ப்ளஸ் என்னோட வேல்யூ 39. 39 × 39 - 1 38. டியோட வேல்யூ என்ன, ஒவ்வொன்றுலையுமே வந்து -2 -2 இன்க்ரீஸ் ஆகும். அதை மறந்துடக்கூடாது. ப்ளஸ் மைனஸ்லாம் மறந்துடக்கூடாது. -2 -2 இன்க்ரீஸ் ஆகும். அப்போது இது -2. இப்போது -2 இங்கே வந்து ஆக்சுவலாக இங்கே ஒரு மைனஸ் இருக்கா, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் தான் வரும். 38 × 2 76. அப்போ -2 -76 -78. இதுதான்
அந்த இறுதியிலிருந்து 12வது உறுப்பு -78. இப்போ நம்ம ஆக்சுவலாக லாஜிக்காகவே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபார்முலா பேஸ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அழகாக இந்த மாதிரி இறுதி கான்செப்ட் கேள்வி கேட்டாங்கன்னா ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கூடுதல் கான்செப்டில் கொஸ்டின் இருக்கும் பாருங்கள். 5, 11, 17 + 95 என்ற கூடுதல் தொடரின் கூட்டுத்தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கூடுதலில் ஃபஸ்ட்டு உறுப்பும் லாஸ்ட் உறுப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உறுப்பும் லாஸ்ட் உறுப்பும் கொடுத்து கூட்டுத்தொடர் கூடுதல் கேட்டாங்க அப்படின்னா SN = n/2 × a + l. ஓகே, நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தெரியும், எல்லோட வேல்யூ தெரியும், என்னோட வேல்யூ தெரியணும். அது தெரிஞ்சதா தான் அப்ளை பண்ண முடியும். அப்போ n கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண l - a / d + 1. இப்போ எல்லோட வேல்யூ என்ன 95 - 5 / d ஓட வேல்யூ ஒவ்வொரு டைம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது 6 இன்க்ரீஸ் ஆகுது. 5 + 6 11, 11 + 6 17. அப்போ 6 இன்க்ரீஸ் ஆகுது +1. 95ல் 5 போனுச்சுன்னா 90/6. 90/6ல் இது 1 6 5 30. 15 + 1 16ன்னு இருக்குமா? அப்போ என்னோட வேல்யூ 16 கண்டுபிடிச்சாச்சா? இந்த ஃபார்முலாவிலே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 16 / 2. இங்கே ஏவோட வேல்யூ 5 ப்ளஸ் எல்லோட வேல்யூ 95 அப்ளை பண்ணலாம். 8ன்னு வருமா? ஓகே, 8. இங்கே 100ன்னு இருக்கும். 8 × 100 800 தான் அந்த உறுப்புகளோட கூடுதல். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். நம்ம பார்த்த மாதிரி இருக்கா? 7ஆல் வகுப்படும் எல்லா ஈரிலக்க இயலெண்களின் கூடுதல் என்ன அப்படின்னு கூட்டல் பலன் என்னன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம 8ஆல் வகுப்படும் ஈரிலக்க எண்களின் எண்ணிக்கை என்னன்னு கேள்வி வைப்பாங்க. அதே போல் அதோட கூடுதல் என்னன்னு கேட்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 7ஆல் வகுப்படக்கூடிய எல்லா 2 இலக்க இயலெண்களோட கூட்டல் பலன் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஈரிலக்க எண்கள்லே சின்ன வேல்யூலே 7ஆல் வகுப்படக்கூடியது என்ன 14 தானே? ஓகேவா? அதுலேயே 99 லாஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 99 7ஆல் வகுப்படாது. அதுக்கு பதிலாக 98 தான் 7ஆல் வகுப்படும். இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இதோட கூடுதல் ஒவ்வொன்றும் அப்படியே 21 இதுலேருந்து அப்படியே கூடுதலாக போய்கிட்டே இருக்கும். அதோட கூடுதல் என்ன அப்படிங்கிற பார்க்கணும். ஓகே, ரைட். இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் இருக்குது, லாஸ்ட் டேர்ம் இருக்குது. மொத்தம் எத்தனை அப்படிங்கிற பார்க்கணுமா? ப்ரீவியஸாக பார்த்தது தான். அப்போ n வேல்யூ l - a / d + 1. எல்லோட வேல்யூ என்ன 98 -14 / d ஓட வேல்யூ 7 தான் ஆடாகிட்டே போய்கிட்டே இருக்கும். 98ல் 14 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 84. 84 / 7 அடிச்சு கொடுத்தோம்னா 12. 12 + 1 13ன்னு இருக்கா? அப்போ என்னோட வேல்யூ 13, ஏவோட வேல்யூ ஆல்ரெடி 14 பார்த்தோம், எல்லோட வேல்யூ 98 நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போ கூடுதல் கேட்டிருக்கனால SN = n/2 × a + l. என்னோட வேல்யூ என்ன 13 /3 இன்ட்டு ஏவோட வேல்யூ 14 ப்ளஸ் எல்லோட வேல்யூ 98. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க வேல்யூ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 நோட் பண்ணணும். ஓகேவா? உள்ளே ஆட் பண்ணுவோம் 100 112. இப்போ நீங்கள் 2ஆல் அடிச்சு கொடுங்க. 2 10 பேலன்ஸ் 1 6 56 × 13 56 × 13 பாருங்கள் 18. ஆப்ஷனில் ஏதாவது 8 முடியுதா? ஆக்சுவலாக 1728 இருக்குது, வெறும் 728 இருக்குது. கண்டிப்பாக 728 மட்டும்தான் வரும், 1000க்கு மேலே போகாது. ஓகேவா? அப்போது ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு 728 தான் கிடைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். புரியுங்களா? அப்போது எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே நம்ம 3 ஸ்டெப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி லாஜிக்காக யோசிக்கிற அளவுக்கு தான் இப்போ ரீசெண்டாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கொஸ்டின் பெருசாக இருக்க மாதிரி தெரியும், ஆனால் ஒரு சில லாஜிக் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போது உங்கள் எக்ஸ் அப்படின்ட்டு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 25 உறுப்புகள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒய் அப்படின்ட்டு ஒரு சீரீஸ் கொடுத்து மொத்தம் 25 உறுப்புன்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து அவங்க கேட்குறது x² + y² தான் கேட்குறாங்க. இப்போது எல்லாத்துலேயுமே -1 தானே இருக்குது. அப்போ -1ன்னு இருந்தால் பவரில் என்ன வேல்யூ வரணும்னு பாருங்கள். பவரில் ஈவன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இதோட வேல்யூ +1 மாறிடும். ஓகேவா? ஸோ அடுத்ததில் ஒய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வெளியிலேயே ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு மாறி வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தால் பவரில் என்ன மாற்றம் நடக்கும்? இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஃபஸ்ட்டு எக்ஸ் அப்படின்னு பாருங்கள். இப்போது எக்ஸில் வெளியில் எல்லாத்துலேயுமே ப்ளஸ்ஸு. ஓகேவா? அப்போது ப்ராக்கெட்டில் வர்றதை மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக நோட் பண்ணுங்கள். ப்ராக்கெட்டுக்கு பவரில் வர்றதை மட்டும் இங்கே -1 பவர் 1ன்னு இருக்குது. அப்போது -1 பவர் 1னா வேல்யூ -1 தான்.
இங்கே அடுத்தது பாருங்க -1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ அந்த -1 ஹோல் ஸ்கொயர்டு தான் என்னவா மாறும் அப்படின்னா +1 மாறும். அப்போ -1 பவரில் ஈவன் நம்பர் வர்றது பூரா +1 மாறும். -1 பவரில் ஆட் நம்பர் வரலாம் -1 நிற்கும். ஓகேவா? இப்போ மொத்தம் வந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா +1 -1 கேன்சல் ஆகும் தானே. அப்போ எத்தனை இது கேன்சல் ஆகும்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா மொத்தம் 24. அந்த ஜோடி ஜோடியாக இருக்கிறது பூரா கேன்சல் ஆயிரும். அப்போ 24 வரைக்கும் இருக்க வேல்யூ +1 -1 கேன்சல் ஆயிரும். லாஸ்ட்டாக 25வது உறுப்பில் ஆக்சுவலாக என்ன இருக்கும்? -1 ஹோல் பவர் 25ன்னு இருக்கும். அப்போ பவரில் ஆட் நம்பர் தானே. ஆட் நம்பர் வந்ததுனால எக்ஸோட வேல்யூ -1ன்னு நிற்கும். புரிஞ்சுக்கலாம்? இந்த லாஜிக்கை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஏன்னா எவ்வளோ பெரிய நம்பர், ஆனால் அந்த பவரில் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். எக்ஸோட வேல்யூ என்ன? -1. அப்போது எக்ஸ் அந்த -1 ஸ்கொயர் பண்ணிடணுமா? -1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒய் கவனிங்க, நல்லா கவனிக்கணும். ஒய்லையும் இப்போ இதிலே -1 பவரில் 1ன்னு வந்திருக்கு. ஓகே, -1 பவரில் 1ன்னு வந்திருக்கு. அப்போ இது என்ன ஆகும்? -1னே தான் கிடைக்கும். இப்போ அடுத்த டேமை கவனிங்க. வெளியில் இருக்க மைனஸ் சிம்பிளோட நீங்கள் கவனிக்கணும். ஓகேவா? இப்போது வெளியில் இருக்க அந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே நான் நோட் பண்ணிடுறேன். இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது என்ன இருக்குது? -1 ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இப்போ இந்த -1 ஹோல் ஸ்கொயர் என்னவா மாறும்? +1ன்னு மாறுமா? அப்போ பவரில் ஈவன் நம்பராக இருக்க பூரா +1 மாறினாலுமே கூட வெளியில் மைனஸ் இருக்கிறதுனால இந்த டேர்மு மைனஸ்னே வந்துடும். ஓகேவா? புரிஞ்சுக்கலாம்? வெளியில் மைனஸ் இருக்கனால -1 இன்ட்டு +1 என்ன வரும்? மைனஸ் தானே வரும். அப்போது எல்லாமே மைனஸில் தான் இருக்கும். பவர் அதாவது பவர் ஆட் நம்பராக இருந்தாலும் -1 தான். ஈவன் நம்பர் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வெளியில் மைனஸ் இருக்குது. அப்போது இங்கே இது எல்லாமே -1னே வரும். மொத்தம் எத்தனை உறுப்பு வரைக்கும்? 25 உறுப்பு வரைக்கும். அப்போ 25 உறுப்பு வரைக்கும் -1 இருந்துச்சுன்னா ஒய்யோட வேல்யூ என்ன? ஏன்னா இங்கே ஒய் தானே இருக்குது. ஒய்யோட வேல்யூ 25. ஓகேவா? அதாவது உங்களுக்கு -25 மறந்துடக்கூடாது. -25. இப்போ ஆக்சுவலாக ஃபார்முலா என்ன கண்டுபிடிக்கணும்? ஒய் ஸ்கொயர்டு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ -25 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா ஒய் ஸ்கொயர், -25 ஸ்கொயர் பண்ணோம்னா 625ன்னு +னே கிடச்சிரும். இந்த -25 அப்படியே +னே கிடச்சிரும். இப்போ பாருங்க, ஏற்கனவே எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 1ன்னு நம்ம கண்டுபிடிச்சோம். ஒய் ஸ்கொயரோட வேல்யூ 625. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் + ஒய் ஸ்கொயர் என்ன? 1 + 625. ஆன்சர் +ல் 626ன்னு கிடைக்கும். மறந்துடக்கூடாது. அப்போ ஆப்ஷன் என்ன? +ல் 626. ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ அப்போ அந்த +1 -1ங்கிற கான்செப்டை எப்படி தெளிவாக புரிஞ்சுக்கணும், பவரில் இருக்க வேல்யூ எப்படி தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறத இதில் வந்து தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க, சிம்பிளான லாஜிக்கில் ஈஸி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இது 2024 கேட்டிருக்க குரூப் 1 கொஸ்டின் தான். பாருங்க என்ன கேள்வி அப்படின்னா, இங்கே T20 + T21 + and so on T30 வரைக்கும் வேல்யூ வந்து லாஸ்ட்டில் =0ன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ கூட்டுத்தொடரில் அமைந்தால் பின்னவற்றில் எது தவறானதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் நம்ம எதுவுமே வந்துட்டு குயிக்காக நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஆனால் ஆப்ஷன் டி மட்டும் கவனிங்க. நம்மளுக்கு 0ன்னு வருது அப்படின்னா உள்ளே இருக்க டேம் வந்து ப்ளஸ் டேமும் இருக்கும் மைனஸ் டேமும் இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி 2 கலந்து இருந்தால் தான் அதை நம்ம ஏதோ ப்ளஸ் பண்ணும்போதோ மைனஸ் பண்ணும்போதோ லாஸ்ட்டில் 0ன்னு வந்து நிற்கும். இப்போது ஃபார்முலாவில் நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில் ஃபார்முலா இப்போ a + n - 1 × dன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் நீங்கள் ஏவோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சுனாலும் பியோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக இது எல்லா டேர்முமே பாசிட்டிவாக மாறிடும். அப்போ இந்த மிக எண் சொல்லியிருக்க கான்செப்ட் இதுதான். ஏவும் மிக எண், டியும் மிக எண் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாமே பாசிட்டிவ். ஆனால் நம்ம லாஜிக் என்ன? ஒரு டேர்மாவது கண்டிப்பாக மைனஸில் இருக்கணும். ஒன்று ஏ மைனஸில் இருந்தால் டி ப்ளஸில் இருக்கணும், அல்லது டி மைனஸில் இருந்தால் ஏ ப்ளஸில் இருக்குது. இந்த மாதிரி மாற்றி இருந்தால் மட்டும்தான். அப்போ மிக எண் குறை எண் அப்படின்னு கலந்து இருந்தால் மட்டும்தான் இது ஆன்சர் லாஸ்ட்டில் =0ங்கிற அவங்க கண்டிஷன் கரெக்டாக வரும். இப்போ இதுலேருந்தே தெரியுதா? ஆப்ஷன் டி தான் அவங்க சொல்லியிருக்க மாதிரி தவறானது அப்படிங்கிறத ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். வேறு எதையும் நம்ம செக் பண்ண அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இது இந்த மாதிரி மாடலில் கேள்வி கேட்டாங்கன்னா
ஒரு ஏபியின் 16வது மற்றும் 26வது உறுப்புகள் முறையே 65 105 எனில் முதல் 36 உறுப்புகளின் கூடுதல் என்ன? இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் 16வது உறுப்பு என்ன 65ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்முலா உறுப்புக்கான ஜென்ரல் ஃபார்முலா என்ன? a + n - 1 × d. இதான் இதுல 16வது உறுப்புன்னு சொன்னா என்னோட வேல்யூ 16 நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். அப்ப 16 - 1 15 இந்த இடத்துல வருமா? அப்ப a + 15d ஓட வேல்யூ தான் இந்த 65. இதுல இருந்து அதே போல 26வது உறுப்பு 105ன்னு சொன்னாங்கன்னா a + 25, ஏன்னா 26ல இருந்து 1 கழிச்சு தான் இங்க நோட் பண்ணணும். 25d இதோட வேல்யூ 105. ஓகே, இப்போ நீங்கள் பெரிய வேல்யூ மேலையும் சின்ன வேல்யூ கீழே நோட் பண்ணிடுங்க. பெரிய வேல்யூ மேலையும் சின்ன வேல்யூ கீழே நீங்கள் நோட் பண்ணிடுங்க. அப்போது a + 25d = இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 105ன்னு சொல்லியிருக்காங்களா? ஓகேவா? இப்போ இதில் இருந்து a வேல்யூ என்ன, d வேல்யூ என்ன, அல்லது ஏதாவது ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே a வந்து சேம் தானே, எல்லாத்துலேயும் வந்து ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றிருங்க. அப்போ a கேன்சல் ஆயிரும். மீதி 25ல் 15 போனுச்சுன்னா பேலன்ஸ் 10d. இங்கே 105ல் 65 போனுச்சுன்னா பேலன்ஸ் 40. இதுலேருந்து டியோட வேல்யூ என்ன? ஒரு 10 10 4 10 40. அப்போ டியோட வேல்யூ 4. டியோட வேல்யூ 4ன்ட்டு நீங்கள் இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணாவே போதும். அப்போ a + 15 × 4 15 × 4 என்ன வரும்? 60 அப்படின்னு கிடைக்கும். இங்கே ஆக்சுவலாக 65 = 65ன்னு இருக்குது. அப்போ a = இந்த 60ங்கிறது ஈக்குவல் இந்த சைடு போனுச்சுன்னா மைனஸாக மாறும், -60 மாறும். அப்போ ஏவோட வேல்யூ 5. ஓகேவா? இப்போ ஏவோட வேல்யூ 5, மொதல் உறுப்பு 5, டி 4 நாளாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமா? அப்போது அடுத்தது 9, அதுக்கப்புறம் 13, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் சீரீஸு. அவங்க என்ன கேட்குறாங்க? 36 உறுப்பின் கூடுதல் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போது இங்கே Sn = n/2 × லாஸ்ட் உறுப்பா இல்லை, அப்போ n/2 × 2a + n - 1 × d. இதைத்தான் நம்ம அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணி என்ன பண்ணணும்? அந்த கூடுதல் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை பார்ப்போம். பாருங்க, என்னோட வேல்யூ 36 தானே, 36 / 2. n உறுப்புகள் 36 உறுப்புகள் கூடுதல் தானே, 2a 2 × ஏவோட வேல்யூ 5 கண்டுபிடிச்சிருக்கோம், ப்ளஸ் n - 1. அப்போ 36 - 1 35. டியோட வேல்யூ 4. ஓகே, 1 4 நாளாக இன்க்ரீஸ் ஆகுது. ரைட். இப்போ இங்கே என்ன வரும்? 18ங்கிற வருமா? உள்ளே பார்த்தோம்னா 10 + 35 × 4 எவ்வளோ வரும்? 35 × 2 70, 70 + 70 140. அப்போது 18 × 10 + 140 150. அப்போ 0 தனியாக நோட் பண்ணிடுங்க. 18ஐயும் 15ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 40க்கு 0 பேலன்ஸ் 4. அடுத்தது 1 5 5 5 + 4 9, 1 8 1 1 1. அப்போ 0 7 2. இந்த 0வை லாஸ்ட்டு இங்கே இருக்க நோட் பண்ணிடுங்க. 2700ன்னு கிடைக்கும். 2700 ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுக்கலாம்? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஏ வேல்யூ என்ன, டி வேல்யூ என்ன அப்படிங்கிற கண்டுபிடிச்சு நம்ம சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து லாஸ்ட் மாடல், ஒரே ஒரு மாடல் இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் நம்ம பார்த்துட்டு இந்த பார்ட் முடிச்சுக்கலாம். அடுத்த பார்ட்டில் உங்களுக்கு பெருக்குத்தொடர் வரிசை, சிறப்பு தொடர் வரிசை நம்ம ஒன்று வேணும் நம்ம பார்த்தலாம். இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா ABCLM என்ற கூட்டுத்தொடர் வரிசை இருப்பின் இந்த வேல்யூ என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. இந்த ABCLM இந்த வேல்யூவை வரிசைக்க 1 2 3 4 5 இந்த நம்பரை இதுவாக நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இவங்க கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 1, அப்போ 2 × 1 மைனஸ் பியோட வேல்யூ 2 மைனஸ் சியோட வேல்யூ 3, அடுத்தது மைனஸ் எல்லோட வேல்யூ 4 ப்ளஸ் எம்மோட வேல்யூ 5. அப்போ 2 × 5 10. ஓகேவா? ஸோ 2 -2 -6 -4 ப்ளஸ் 10. ஓகேவா? இப்போ இந்த -6 -4 கூட்டினா -10, இந்த லாஸ்ட் இருக்க ப்ளஸ் 10 கேன்சல் ஆயிடும். இங்கே இருக்க -2 + 2 கேன்சல் ஆயிரும். அப்போ எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா லாஸ்ட்டில் 0 தான் அதற்கான ஆன்சர். ஓகே, ஒரு சில இடத்துல மீதி கிடைக்கலாம், ஒரு சில இடத்துல கிடைக்காம கூட இருக்கலாம். இப்போ இதே கான்செப்ட் படி லாஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். இதை கவனிச்சிங்க அப்படின்னா பூஜ்ஜியமற்ற எண்கள் ABC என்பன ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின் நிபந்தனை என்ன? இப்போ கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாவே இப்போ இங்கே 1 2 3ன்னு நோட் பண்ணி பாருங்கள். இது கூட்டுத்தொடர் வரிசை தானே. 1 2 3ன்னு இருந்தால் ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3 ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது தானே. இது கூட்டுத்தொடர் வரிசை தான். ஓகேவா? நல்லா அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ 3. இப்போ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணாவே போதும்.
ஏவோட வேல்யூ இங்கே 2bன்னு கொடுத்துருக்காங்களா, பியோட வேல்யூ 2, 2bயோட வேல்யூ என்ன 2 × 2 ஓகேவா 2 ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1 ப்ளஸ் சியோட வேல்யூ 3, 2 × 2 4, 1 + 3 4, இது ஈக்குவலாக வருதுல. அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர் சார். மற்ற எதுவுமே செக் பண்ணவே இல்லை, மற்ற எதுவுமே ஈக்குவலாக வராது. சரி இப்போ நீங்கள் அதுவே நீங்கள் பாருங்கள் 1 2 3 ஏபிசி 1 2 3னே வச்சுட்டாலுமே கூட A1 B2 C3. இப்போ இங்கே 2 × ஏவோட வேல்யூ 1, இங்கே பியோட வேல்யூ 2 ப்ளஸ் சியோட வேல்யூ 3, ஓரன் 2 தான் இந்த சைடு வரும். ஆனால் ஈக்குவலில் 2 + 3 5 வரைக்கும் போயிடுச்சு. அப்போ நாட் ஈக்குவல் டு புரிஞ்சா. அப்போ பி வராது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சி செக் பண்ணாலும் ஏவோட வேல்யூ 1, இங்கே பியோட வேல்யூ 2 ப்ளஸ் சியோட வேல்யூ 3, அப்போ 5/2னே நிற்குமா. அப்போ இதுவும் ஈக்குவலாக வரலை. இங்கேயும் பாருங்கள் 2C 2 × சியோட வேல்யூ 3, அப்போ 6ன்னு ஈக்குவல் டு இங்கே 1 + 2 3 தான் வருது. அப்போ இதுவும் நாட் ஈக்குவல் டு இதுவும் வரல. ஆப்ஷன் சி மட்டும்தான் வருது. இது அதுக்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ அழகாக நம்ம இதற்கான ஆன்சர்லாம் கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பாக இப்போ நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில் நிறையா பார்த்துருக்கோம். பெருக்குத்தொடர் வரிசையில் அவ்வளோக்கா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் கேட்க மாட்டாங்க. ஃபார்முலா வச்சு நிறையா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நம்ம அடுத்தடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு இன்றைக்கே இந்த பார்ட்டுமே வந்துடும். ஸோ நல்லா தெளிவாக நீங்கள் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.